பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம். இந்த பிஸ்னஸ் டேட்டாவை எல்லாம் ஒரு டேட்டா டைப்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டா டைப்ஸ் கேன் பி அ நம்பர். ஃபோன் நம்பர்னால் அது ஒரு நம்பர். ப்ரைஸ்னால் ஒரு நம்பர். குட் பி அ நம்பர், ஸ்ட்ரிங், அரே, பூலியன், நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டேட்டா டைப்ஸை டிஃபைன் பண்ணுறோம். பிளாக்ஸ் எழுதுகிறோம். இட் குட் பி அ இஃப் பிளாக் ஆர் எல்ஸ் ஆர் ஸ்விட்ச் கேஸ், வைல், இதெல்லாம் இந்த பிளாக் எழுதுகிறோம் இல்லையா? ஸோ இது செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடு நம்ம எழுதுகிறோம். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ஃபார்மிங் த லாஜிக். இந்த லாஜிக்கை ரீயூசபிளாக போடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டிங் ப்ரைஸ். ஸோ ஸ்டேஷ்னரியில் வந்து ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணால் கால்குலேட் பண்ணும், ப்ரைஸை கால்குலேட் பண்ணும். அந்த கால்குலேட் பண்ணுற லாஜிக்கே வில் புட் இட் இன் ஒன் ஃபங்க்ஷன். அந்த கால்குலேஷன் லாஜிக்கை வி கேன் யூஸ் ஃபார் எனி ஐட்டம்ஸ். எந்த ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த கால்குலேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ யூ நீட் நாட் ரைட் அ calculate function for purchasing a pen or pencil or notebook. எல்லாத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த செஷனில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் எழுதும் போது we need to consider on different way of writing functions. அது கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. வில் சி ஒன் பை ஒன். ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனா ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் எழுதுறது எப்படின்றது இட்ஸ் அ காமன் டு ஆல் த லாங்குவேஜ். அண்ட் ஹவு டு அசைன் டு அ வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு வேரியபிளில் நீங்கள் அசைன் பண்ணலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் ஆல்சோ எ டேட்டா டைப். ஓகே, இட் மீன்ஸ் ஒரு டேட்டா டைப்ன்றது ஒரு வேரியபிளுக்கு நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஃபங்க்ஷனே நம்ம வி கேன் அசைன். ஸோ ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பேராமீட்டர். ஒரு ஃபங்க்ஷன் எழுதும் போது அதுக்கு பேராமீட்டர் டிஃபால்ட்டாக இருக்கும். ஐ மீன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம் கூட டிஃபால்ட்டாக சில வேல்யூஸ் எடுத்துக்கும். arrow function is a new feature introduced after the year 6. ஸோ இதுவும் பார்க்கலாம். அண்ட் arrow function in single line. This is a special version of using arrow functions. இது இந்த இந்த பேசிக் கான்செப்ட்ஸை தெரிஞ்சாலே நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு மாடர்ன் ப்ரோக்ராமிங் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதலாம் ஃபார் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த செஷனில் ஐ வில் டேக் யூ இன் டு த கோட். ஓகே, கோடில் ஒவ்வொரு செக்ஷன் நம்ம எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண அந்த ஃபங்க்ஷன் டைப்ஸ்க்கு வந்து ஒரு பேஸ் கோட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வி வில் சி ஒன் பை ஒன். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ தட் இட் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஈச் ஃபங்க்ஷன் டைப். Let's start with the standard function. ஒரு சீக்வன்ஸ் நம்பர் போட்டிருக்கேன் ஸோ தட் இட் பி ஈஸி டு move into this each section. Standard function line number 7 to 11 இது மட்டும் பாருங்கள். ஒரு calculate டோட்டல் கால்குலேட் பண்ணணும். ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு ஐட்டம்ஸ் வாங்குறாங்க. ஒரு ஐட்டத்தோட ப்ரைஸு 25 ரூபீஸு. இங்கே நோட்புக், இந்த ஐட்டம் நேம் நோட்புக், ஐட்டம் கவுண்ட்டு டோட்டலாக ஒரு 10 நோட்புக் வாங்குறாங்க. அண்ட் யூனிட் ப்ரைஸ், இட் மீன்ஸ் ஒரு நோட்புக்கோட ப்ரைஸு 25 ரூபீஸ். இப்போது கால்குலேட் பண்ணலாம் வாட் இஸ் த டோட்டல். ஓகே, இந்த டோட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் எழுதாமே கூட நம்ம பிளாக், இப்போ நான் ஃபங்க்ஷன் எழுதாமே பண்ணுவோம். பிளாக்காகவே இருக்குது. பிளாக்காக இருக்குதுன்னு ஐட்டம் கவுண்ட் வெளியில் இருக்குது, யூனிட் ப்ரைஸு, டோட்டல் ப்ரைஸ் இருக்குது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பிளாக் பண்ணுறேன். ஓகே, you need not write this one. Final price is nothing but total price. இப்படியே கூட கோடு இருக்கலாம். We'll run it. Node space one dot. Okay, 250 rupees. I got it, right? ஸோ இது டைரெக்டாகவே இந்த கோடை எழுதலாம், நம்ம ஒரு குளோபலாக லெவலில் எழுதலாம். பட் we can reuse it. அதுக்கு தான் இந்த ரீயூசபிலிட்டிக்கு மேஜராக நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். we introduce இந்த பிளாக், இந்த டோட்டல் கால்குலேட் பண்ணுற அந்த லாஜிக் இருக்கு இல்லையா, this will be put it in one block. இந்த பிளாக்கோட நேம் வந்து ஃபங்க்ஷன். we'll call final price. ஸோ லைன் நம்பர் 3, 4, 5ல டவுட்டே கிடையாது. ஜஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன். யூனிட் ப்ரைஸை நம்ம கான்ஸ்டண்ட்டாக போட்டுருக்கோம். இட் இஸ் நாட் கோயிங் டு வேரி, ரெகுலராக வேரி ஆகிட்டு இருக்காது. இப்போது இந்த டோட்டல் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக்கு, இந்த கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எண்டு, இதுக்கு நடுவில் போடுறது தான் பிளாக்கு. ஸோ அந்த லாஜிக் எழுதுகிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் வச்சுட்டேன், கால்குலேட் டோட்டல் நேம் வச்சுருக்கேன். அண்டு ப்ராக்கெட்டில்
என்னென்ன பாராமீட்டர்லாம் பாராமீட்டர்னா அந்த ஃபங்ஷனுக்கு இன்புட்டா நம்ம குடுக்கணும். ஃபங்ஷன்னாலே ஒரு இன்புட்ட வாங்கிட்டு அவுட்புட் குடுத்துரும். அது ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் குடுக்கும். ஸோ இந்த இடத்துல கால்குலேஷன் டோட்டல் அண்ட் ஐட்டம் கவுண்ட், யூனிட் பிரைஸ். இப்போ நம்ம டோட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் பிரைஸு, ஐட்டமோட கவுண்ட் எத்தன ஐட்டமு, ஒரு ஐட்டத்தோட பிரைஸ் எவ்வளோ? டோட்டல் பிரைஸ். ஸோ லைன் நம்பர் 13ல ஃபைனல் பிரைஸ் ஈக்குவல் டு கால்குலேட் டோட்டல். இந்த ஃபங்ஷனை கால் பண்ணிட்டு பிராக்கெட்ல வி கேன் பாஸ் த கவுண்ட், ஐட்டம் கவுண்ட். இங்கே வெளியில் இருக்கு இல்லையா ஐட்டம் கவுண்ட், யூனிட் ப்ரைஸு, அதை யூ கேன் பாஸ் இட். சிம்பிள், ரைட்? The function is going to return a final price, and the final price line number 15ல we are writing in the console log. இப்போ நான் ரன் பண்ணுற மறுபடியும் சேம் ஆன்சர், ஏன்னா இப்போ ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கிறதுனால. ஓகே, ஸோ இது இது ரொம்ப ரீயூசபிள்னு சொல்கிறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நோட் புக்குக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஃப்யூச்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஐட்டம் கவுண்ட் இருக்கு, இந்த 3த்தையும் காப்பி பண்ணிட்டு போடுறேன். இப்போது இந்த இடத்துல பென் டீட்டெயில்ஸு ஐட்டம் 1 வச்சிட்றேங்க. வேறு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிடுறேன். பென் ஐட்டம் நேம் வந்து பென்னு, கவுண்ட்டு ஒரு 21 போடுறேன். அண்ட் யூனிட் ப்ரைஸ், பென்னோட யூனிட் ப்ரைஸ் 15 ருபீஸ். இப்போ நான் இதுக்கு கால்குலேட் பண்ணணும், டோட்டல் கால்குலேட் பண்ணணும். லெட் ஃபைனல் பென் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு அகெயின் கால்குலேட் டோட்டல் கொடுத்துட்டு ஐட்டம் 1 கவுண்ட்டு, யூனிட் 1 கவுண்ட், யூனிட் 1 ப்ரைஸ், சாரி. Total amount to by pen, final pen price. அவ்வளோதான். இப்போ நான் புதுசாக ஒரு ஐட்டம் போட்டிருக்கேன். இது பென்னு, மேலே இருக்கிறது நோட் புக்கு, பென்னு போட்டிருக்கேன், ஐட்டம் கவுண்ட் எல்லாம் போட்டாச்சு. கால்குலேட் டோட்டல் அதே ஃபங்க்ஷனை நான் ரியூஸ் பண்ணுறேன். லைன் நம்பர் 7ல் இதுக்கு அதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ. ஸோ நோட் புக்கோட வேல்யூ 250, இது 315. ஸோ வெரி சிம்பிள், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ரீயூசிங். அந்த லாஜிக்கை ரீயூஸ் பண்ணுறேன் ஃபார் கால்குலேட்டிங் நோட் புக்கு, பென், இந்த மாதிரி எத்தனை ஐட்டம் இருந்தாலும் வி கேன் ரீயூஸ். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் கிரியேட்டிங் அ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் டோட்டல் கால்குலேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, சேம் கோடை நான் இப்போ வேறு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபைலில் போட்டிருக்கேன். ஸோ ஹியர் அந்த ஃபங்க்ஷனையே வி கேன் அசைன் டு ஒன் வேரியபிள். ஒரு இப்போது கால்குலேட் டோட்டல் அப்படின்றது, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனில் நம்ம இந்த சின்டாக்ஸில் எழுதுவோம், ஃபங்க்ஷன் ஸ்பேஸு ஃபங்க்ஷன் நேமு பாராமீட்டர், இது ஒரு சின்டாக்ஸ். இது ரொம்ப ஜென்ரலான ஓல்டு ஃபார்மேட்டு. இதை வி கேன் அசைன் டு ஒன் நியூ வேரியபிள். இந்த மாதிரி போடலாம். கான்ஸ்டன்ட் நார்மலாக இப்போ லைன் நம்பர் 5 பாருங்கள், கான்ஸ்டன்ட்டு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. அதே மாதிரி லைன் நம்பர் 7ல் கான்ஸ்டன்ட்டு, இட் குட் பி கான்ஸ்டன்ட் ஆர் லெட் கூட போடலாம். பட் கான்ஸ்டன்ட் போடுறது நல்லது. இட் ஒன்ட் பி கிரியேட்டட் அகைன் அண்ட் அகைன் இல்லையா, ரீஅசைன்டு. ஸோ ஃபங்க்ஷன் ஒரு முறை டிக்ளேர் பண்ணிட்டு அப்படியே இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் நேம் இங்கே போட்டு ஈக்குவல் டு இந்த மாதிரி சின்டாக்ஸ். திஸ் இஸ் அதர் வே ஆஃப் ரைட்டிங். சேம் நான் கால்குலேட் பண்ணுறேன். I am getting the output. Clear பண்ணிட்டு let me run node 2.250. It is the other way of calling, assigning to a variable like this. Third option, function with the default parameters. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா we just called calculate total. இப்போது அடுத்தது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, லைன் நம்பர் 7ல் ஈக்குவல் டு 10, யூனிட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 30 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது என்ன மீனிங்னா, ஐட்டம் இந்த 2 பேராமீட்டர் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஒரு வேளை நீங்கள் பாஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க ஆர் இட் இஸ் நாட் ரிக்வயர்டுனா
டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ எடுத்துக்கலாம். அதை ரன் பண்ணி பார்ப்போம். லைன் நம்பர் 12ல வி ஆர் கால்குலேட்டிங் த டோட்டல் ஐட்டம் கவுண்ட் யூனிட் ப்ரைஸ். இது ரெண்டுத்துக்கான வேல்யூ வந்து யூ கேன் சி லைன் நம்பர் 4ல ஐட்டம் கவுண்ட்டு வில் ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணி பார்த்துருவோம். 10 நான் கொடுக்குறேன். ஐட்டம் கவுண்ட் 10 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யூனிட் ப்ரைஸ் 25. இதுக்கு ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. இது நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் செக்ஷனில். வில் சிம்பிளி ரன் இட். நோடு ஸ்பேஸ் $250 ஆன்சர் வந்துருச்சு. இப்போ வெறும் ஐட்டம் கவுண்ட் மட்டும் தான் இப்போ நான் கொடுக்குறேன். செகண்ட் பேராமீட்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ லைன் நம்பர் 15ல கால்குலேட் பண்ணும்போது அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். சேவ் இட். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு யூ ரன் இட். ஓகே. இப்போ ஐ எம் சீயிங் 250, 300, 300 எல்லாத்துக்குமே வேல்யூ வந்துருச்சு. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஓகே, லெட் மீ கமெண்ட் திஸ் பார்ட். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷனுக்கு. இப்போது லைன் நம்பர் 15ல ஐ எம் ஜஸ்ட் காலிங் கால்குலேட் டோட்டல் வித் ஐட்டம் கவுண்ட் மட்டும்தான். 2 பேராமீட்டர் கேட்குது. பட் ஐ எம் ஜஸ்ட் பாசிங் ஐட்டம் கவுண்ட். யூனிட் ப்ரைஸ் நான் கொடுக்கல. ஸோ ஐ எம் கெட்டிங் த வேல்யூ 300. ரீசன் இஸ் ஐட்டம் கவுண்ட்டு லைன் நம்பர் 4ல 10 இருக்குது. ஓகே. யூனிட் ப்ரைஸு டிஃபால்ட்டாக 30 இருக்குங்க. நான் கொடுக்கலன்னா அந்த 30 வேல்யூ எடுத்துக்கும். ஸோ 30 multiply by 10, 300 உங்களுக்கு you got the output, right? This is the importance of using default values. அடுத்த வே ஆஃப் காலிங் இப்போ இந்த செக்ஷன் நான் கமெண்ட் பண்ணுறேன். லாஸ்ட் செக்ஷன் எனேபிள் பண்ணுறேன். ஐட்டம் கவுண்ட் மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். இந்த கேஸில் வந்து அன்டிஃபைண்டாக போடுறேன் நான். இட் மீன்ஸ் மேலே லைன் நம்பர் 4ல ஐ ரிமூவ் த வேல்யூ 10. சிம்பிளாக லெட் ஐட்டம் கவுண்ட் மட்டும்தான் இருக்குது. ஐ டோன்ட் ஹாவ் எனி வேல்யூ. இப்போ நான் வந்து ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேராமீட்டருக்கும் வேல்யூ கொடுக்கல. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 300. த ரீசன் இஸ் ஐட்டம் கவுண்டோட டிஃபால்ட் வேல்யூ 10, யூனிட் ப்ரைஸோட டிஃபால்ட் வேல்யூ 30. Now we got a 300. Simple, right? So this is what the importance of default values. So we should use it. Okay. Arrow function. This is a modern way of writing. இப்போ என்னோட சஜஷன் நீங்கள் கோட் எழுதும் போது நீங்கள் arrow function நிறைய யூஸ் பண்ணுங்கள். So this is how we are doing. ஓகே. ஸோ arrow ஃபங்க்ஷனோட இம்பார்ட்டன்ஸு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எழுதும் போது இந்த திஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கும். arrow ஃபங்க்ஷனில் இது அது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. அது may not be much important now. So you need not worry about that. Okay. But the way how to write it நம்ம பார்க்கலாம். ஐட்டம் நேம், ஐட்டம் கவுண்ட், யூனிட் ப்ரைஸ் சேம் தாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாலே அசைன்மெண்ட்டு அதே மாதிரி அசைன்மெண்ட்டு கால்குலேட் டோட்டல். ஒரே சேஞ்ச் என்னென்னா இந்த ஆரோ மார்க்கிங் இருக்கும். எண்டில் இருக்கு இல்லையா ஆரோ. ஸோ இதுதான் நம்ம போடுறோம். இந்த ஃபார்மேட்டில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இதை நான் கால்குலேட் டோட்டல் பண்ணுறேன். ஐ எம் கெட்டிங் த அவுட்புட். சின்டாக்ஸ் மட்டும் தான், மேஜராக உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்காது. இப்போ நான் ஆரோ போடுறேன். நோட் ஐ எம் கெட்டிங் 250, 250. இப்போ என்னன்னு பாருங்கள். லைன் நம்பர் 14ல சிம்பிளி ஐ எம் காலிங் ஃபைனல் ப்ரைஸ். கால்குலேட் டோட்டல் வச்சுட்டு ஐ எம் கெட்டிங் த அவுட்புட். இது ரொம்ப சிம்பிள். பட் சிங்கிள் லைன் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. இப்போ நம்ம கால்குலேட் டோட்டலில் உள்ளே இருக்கிற லாஜிக்கு சிங்கிள் லைன் தான் இருக்குதுன்ற பட்சத்தில் யூ கோ வித் சிங்கிள் லைன் ஆரோ ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், ஈக்குவல் டுல இந்த கர்லி பிரேஸ்லாம் யூஸ் பண்ண லைன் நம்பர் 7ல் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுறோம். லைன் நம்பர் 9ல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளி யூ காலில் கால்குலேட் டோட்டல் பேராமீட்டரோட சின்டாக்ஸை போட்டுருங்க. ஆரோ மார்க் போட்டுட்டு யூ சிம்பிளி கால் த ரிட்டன் ஐட்டம் கவுண்ட் மல்டிப்ளை பை யூனிட் ப்ரைஸ்.
இது போட்டாலே உங்களுக்கு வந்துரும். ஒரே லைன். இப்போ இந்த பிளாக்குக்குள்ள கால்குலேட் டோட்டலிங் லைன் நம்பர் 7ல எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த பிளாக்குள்ள ஒரே ஒரு லைன் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில, யூ பிரிஃபர் திஸ் அப்ரோச். ரொம்ப சிம்பிளானது. யூ நீட் நாட் ரைட் அ கர்லி பிரேசஸ், ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் தேவையில்லாம டைரக்ட்டா யூ கேன் ரைட் இட். இது இன்னும் மாடர்னான அப்ரோச். ஸோ ஒரு கிளீன் கோட் எழுதுறதுக்கு we will prefer this approach. Okay, so interesting, right? Take right. The function can be assigned to a variable. Function நம்ம வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியுமா? Is it true or false? இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். So the answer is true. We can assign it. நார்மல் ஃபங்க்ஷனும் போடலாம், arrow ஃபங்க்ஷனும் போடலாம். So which of the following is a correct syntax for arrow function? Arrow function இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். That too in single line. So let add equal to A or B போடுறோமா? let add without equal to இல்லாம இருக்குமா? So the answer is first one is the right answer. Key takeaways in this session. நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனை பார்த்துட்டோம். ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்க்குறோம். ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பேராமீட்டர் வேல்யூஸ் இந்த A equal to 10, B equal to 20 பார்த்தோம் இல்லையா? இது ஒரு அப்ரோச்சு. இந்த ஃபங்க்ஷனே we can assign to one variable அண்ட் ஆரோ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம். எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. அதே ஆரோ ஃபங்க்ஷனை ஒரு சிங்கிள் லைனில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸோட டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரைட்டிங், அப்புறம் இதனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நாலேஜை யூஸ் பண்ணிவிட்டு வில் ட்ரை டு ரைட் மோர் ரீயூசபிள் கோட் வித் த ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ.